Hi guys, welcome to KNR Financials. இன்னைக்கு வந்து 4th February. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைனிங் ட்ரையாங்கிளோட பேட்டர்ன் பிஹேவியர் தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து நான் பிட்காயினில் அப்சர்வ் பண்ணியிருந்தேன் 15 minutes டைம் ஃப்ரேமில். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு லேர்னிங் பர்பஸ்க்காக நான் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ உங்களுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 15 minutes டைம் ஃப்ரேமில் வச்சிருக்கோம். ஸோ 15 minutes டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டீசெண்டாக ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் கீழே நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து நமக்கு சப்போர்ட். ஸோ ப்ரீவியஸாக நமக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கோம். ஸோ அதனால தான் இங்கே வந்து இந்த ஏரியாவை நான் வந்து வரைஞ்சிருக்கேன் சரிங்களா. ஸோ இங்கே ஒரு கன்சால்டேஷனுக்கு அப்புறம் பிரேக் அவுட். ஸோ இது வந்து நமக்கு என்ன ஏரியாவாக இருக்குது ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. ஸோ இப்போ நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஸோ ப்ரைஸ் இந்த ஏரியா வரும்போது நமக்கு வந்து பவுன்ஸ் பேக் ஆகும். ஸோ அந்த ட்ரெண்ட் லைனே உடச்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து ஒரு நல்ல ட்ரேட் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நான் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். அண்ட் தென் நம்மளோட டிசைனிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னும் இதில் வந்து நமக்கு ஈஸியாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் வந்து இங்கே பவுன்ஸ் ஆன மார்க்கெட் மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணியிருக்கணும். பட் இது ஃபெயில் ஆயிடுச்சு. இந்த டச் பண்ணலை. அதுக்கு முன்னாடியே வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சு. ஸோ இங்கே வந்து செல்லர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தனால மறுபடியும் மார்க்கெட் வந்து சப்போர்ட்டை டச் பண்ணிடுச்சு சரிங்களா. ஸோ ஐடியில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் ஒரு ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் தொடாமல் வந்துருச்சு. ஸோ இது வந்து ஒரு ப்ராபபிலி வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் சரிங்களா. ஸோ இது வந்து நமக்கு டார்கெட் டிஃபைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து நான் இதை ரெசிஸ்டன்ஸாக நான் மார்க் பண்ணிடுறேன். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து நமக்கு ஒரு 15 minutes டைம் ஃப்ரேமில் டிசைனிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கிடச்சிருச்சு. அண்ட் தென் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நான் அப்சர்வ் பண்ணும்போது இந்த இடத்துல இருந்துச்சு. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் தான் நான் அப்சர்வ் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் தான் என்னோட மார்க்கெட் அலர்ட்டும் இருந்துச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து பவுன்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு இப்படி போன ப்ரைஸ் மறுபடியும் வந்து இந்த சப்போர்ட்டை டச் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா என்னோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு இதுதான் வந்து இமீடியட் செல்லிங் இங்கே தான் நடந்திருக்கு. அதனால் இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஒன்ஸ் ப்ரைஸ் இதுக்கு மேலே மூவ் ஆகிட்டு நமக்கு வந்து ஒரு 3 to 4 15 minutes கேண்டில் சஸ்டைன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு வரும். ஸோ இது வரைக்கும் மார்க்கெட் மறுபடியும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா. பட் நமக்கு ஷார்ட் டர்மாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிடுச்சு. ஒரு லோயர் லோ ஃபார்ம் பண்ணி ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸை டார்கெட் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து மெயின் ஐடியா. ஸோ நெக்ஸ்ட் என்ன செட் ஆஃப் கேண்டில் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மறுபடியும் நமக்கு கீழே வந்துச்சு. கீழே வந்ததுக்கப்புறம் ஒரு லோயர் லோ ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் கிடச்சிச்சு. ஸோ இந்த ஏரியாவை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஏரியா வந்து எனக்கு எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,347 சரிங்களா. ஸோ இதான் வந்து நமக்கு இப்போதைக்கு இருக்கிற ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா எனக்கு ட்ரெண்ட் லைனையும் ப்ராபபிளாக பிரேக் பண்ணிடும். அண்ட் தென் எனக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் போயிடும் சரிங்களா. ஸோ இதுக்கு எனக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ இந்த பிரேக் அவுட் கேண்டில் எங்கே கொடுக்குதோ அதில் தான் நான் என்ட்ரி எடுக்க போகிறேன் சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் இந்த கேண்டில் பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி இருக்குது. பட் இன்னும் கொடுக்கல ஆக்சுவல் பிரேக் அவுட். ஸோ மறுபடியும் நமக்கு கீழே வருது. அண்ட் தென் நமக்கு மறுபடியும் வந்து மேலே போகுது. இந்த ரேஞ்ச் பர்டிகுலராக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் கன்சால்டேஷன். ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் கன்சால்டேட் ஆகுது. நமக்கு வந்து பிரேக் அவுட் கொடுத்தா நம்ம பை பண்ணுவோம். அல்லது நமக்கு மேஜராக வந்து செல் ட்ரெண்டில் தான் இருக்குது சரிங்களா. ஸோ இந்த கேண்டில் நமக்கு பிரேக் அவுட் கொடுக்கல. இப்போ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெண்ட் லைனுக்கு மேலே பிரேக் அவுட் இருக்குது. பட் நமக்கு இந்த மார்க் பண்ண ரெசிஸ்டன்ஸு கீழே இருக்கனால நமக்கு இன்னும் என்ட்ரி கிடைக்கல. ஸோ நமக்கு வந்து பிரேக் அவுட் கொடுக்கணும். ஒன்லி இது நம்மளால் என்ட்ரு பண்ண முடியும் சரிங்களா. ஸோ இதுவும் நமக்கு என்ட்ரி கிடைக்கல. ஸோ இப்போ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல என்ட்ரி. ஸோ இந்த க்ரீன் கேண்டில் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். அல்லது நமக்கு நேற்று டிஸ்கஸ் பண்ண மாதிரி க்ரீன் கேண்டிலுக்கு அடுத்த கேண்டில் வந்து ஆப்வியஸாக ரெட் வரும். அந்த ரெட்டில் புல் பேக்கில் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ என்னோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ என்னோட என்ட்ரி இது. என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட நமக்கு பார்த்தீங்கன்னா 115 பாயிண்ட்ஸ் நமக்கு டார்கெட். அண்ட் தென் நமக்கு ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு கீழே நம்ம வைக்க முடியும். ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 69. ஸோ 65 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளோட லோயர் ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஸோ ஒன்ஸ் இங்கே ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து எக்ஸிட் ஆயிரும். அப்படி இல்லைன்னா நமக்கு ஈஸியாக வந்து ஒரு நல்ல ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ நமக்கு கிடைக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து 115 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைச்சிரும். ஸோ இதான் வந்து ஐடியல் என்ட்ரி. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அப்சர்வ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. அடுத்து வந்து ரெசிஸ்டன்ஸ் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நமக்கு ஈஸியாக வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் போயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இதில் வந்து எக்ஸிட் ஆகிருப்போம். ஸோ இதான் வந்து டிசைனிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னோட பிஹேவியர் இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் தான் டார்கெட் பண்ணணும். ஏன் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே ப்ரைஸ் ஸ்டே பண்ணால் மட்டும் தான் நம்மளால் ஃபர்தராக வந்து அந்த பொசிஷனை வந்து நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். அப்படி ஸ்டே பண்ணலை அப்படின்னா நம்மளால் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. பட் ஸ்கேல்பிங் அண்ட் ஷார்ட் டேர்ம் பொசிஷன் ஒன் டே இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கேல்பிங் பண்ணுறவங்களுக்கும் நீங்கள் இங்கே பை பண்ணிவிட்டு இந்த 2வது கேண்டிலையோ இல்லை 3வது கேண்டிலையோ உங்களால் கொடுக்க முடியும். அதுவே வந்து இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு இங்கே நீங்கள் வாங்கிட்டு அட்லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அந்த எண்ட் ஆஃப் த டே உங்களால் ட்ரேடை க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ இதான் வந்து ட்ரேடிங் பிஹைண்ட் தி டிசைனிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ இப்படி தான் நான் இந்த டிசைனிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னை வந்து அப்சர்வ் பண்ணி ட்ரேட் பண்ணுவேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் KNR Financials. டேக் கேர். பை ஃப்ரெண்ட்ஸ்.